ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்க கூமாப்பட்டி ஐலேண்ட் அதை பற்றி தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் ரீசெண்டாக ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருந்தப்போ அங்கே வந்துட்டு பக்கத்தில் ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கா போய் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பிளவக்கல் டேம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. சரி ஓகே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அது வரைக்குமே வந்துட்டு ஏன் இப்போ இந்த ட்ரெண்ட் ஆகிற வரைக்குமே கூமாப்பட்டினா என்ன, அங்கே எப்படி இருக்கும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் நாங்கள் வந்துட்டு அந்த டேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு கிளம்பினோம். ஆனால் நம்ம போகிற ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து டேமுக்கு போகிறதுக்கும் இந்த கூமாப்பட்டி வழியாக தான் போக வேண்டி இருக்கும். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. இதில் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ரோடு ஒத்தையடி பாதை மாதிரி போகுது. ரெண்டு பக்கமும் நல்லா மரங்கள் நிறைஞ்ச விவசாய பூமி, மலைகள் இதெல்லாமே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்துட்டு மரங்கள் நிறைஞ்ச பகுதியாக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கங்கே குட்டி குட்டியாக வந்துட்டு நீர்த்தேக்கங்கள் நிறையாவே இருந்துச்சு. நிறைய தென்னை மரங்கள் அதெல்லாமே பார்த்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது பேசிகிட்டே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஏரியாவில் இவ்வளோ அழகாக இருக்குது, நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் வந்துட்டு பேசிட்டு போயிட்டு இருந்தோம். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பிளவக்கல் டேம் போகிறதுக்கு ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வழி ஃபுல்லாகவுமே ரெண்டு பக்கமுமே வந்துட்டு மலைகளால் சூழப்பட்ட இடம், ரெண்டு பக்கமுமே விவசாய பூமி, நிறையா இடத்துல நெல்லெல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ரொம்பவே சீனிக்கான ஒரு பிளேஸாக இருந்துச்சு. ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்துட்டு ரோடு வந்துட்டு சரியில்லை, ரொம்ப மோசமாக இருக்க ஆரம்பிச்சுது. அதுவுமே வந்துட்டு அந்த ஒத்தையடி ரோடு மாதிரி தான் இருந்துச்சு, சிங்கிள் வே மாதிரி தான். ஆனால் வந்துட்டு ஊர் வந்துட்டு கட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பிளவக்கல் டேம் போகிற வரைக்குமே இந்த மாதிரி தான் வந்துட்டு ரோடே வந்துட்டு சரியில்லாமல் ரொம்ப குண்டும் குழியுமா அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல நாங்கள் ஒரு மலை பார்த்தோம். அது பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்துட்டு இப்போ நீங்களும் பார்க்குறீங்க. கொடைக்கானல்லாம் வந்துட்டு இந்த 2 பில்லர் மாதிரி மலை நிற்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு இதுவும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு பிளவக்கல் டேம் போயிட்டோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்துட்டு ஓப்பன்லேயே இல்லை. அது இப்போ இல்லைங்க, கிட்டத்தட்ட கொரோனா டைமில் இருந்தே ஓப்பனில் இல்லை. இந்த வீடியோவை தான் நான் வந்துட்டு அவர் சொல்லும்போது நான் பார்த்தேன். அட ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, யாருக்குமே ஊரில் இருக்கிற யாருக்குமே வந்துட்டு தெரியல அது ஓப்பனில் இருக்கா இல்லையா, டேம் வந்துட்டு போய் பார்க்க முடியுமா முடியாதாங்கிறது கூட ஊரில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியல. யாரையாவது நம்ம கேட்டோம்னா டேமுக்கு வழி சொல்கிறாங்களோ தவிர அது ஓப்பனில் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்லலை. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற வழி பார்த்திங்கன்னா அந்த டேம்லேருந்து கொஞ்சம் தூரம் இன்னுமே வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு இடம்தான் இது. வந்துட்டு அங்கே உள்ளே வந்து ஒரு 2 கோவில் இருக்குது. ஸோ அதனால் ஊர் மக்கள் வந்துட்டு அங்கே போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம வந்துட்டு சும்மா ஒரு 100 மீட்டர் அந்த மாதிரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். உள்ளே ஒரு குட்டியாக ஒரு பாண்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அங்கே தான் போகலான்ட்டு போனோம். பட் ரொம்பவே வந்துட்டு ரோடு மோசமாக இருந்துச்சு அப்படிங்கிறனால நாங்கள் அவ்வளோ தூரம் போகலை. அதோடு அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியலை. ஸோ நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா பிளேசஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாத நிலையில் தான் இருந்துச்சு. நிறையா வீடுகள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணாமல், பார்க்கு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்பவே அழகாக ஒரு சன்செட் டைமு அதெல்லாமே வந்துட்டு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி வர வழி எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி நீரோடைகள் வந்துட்டு அங்கங்கே இருக்கும். இதெல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சீனிக்கான வியூவாக இருந்துச்சு.
ஸோ இந்த வீடியோவில் பிளவக்கல் டேமோட ரியாலிட்டி என்ன, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ டேம் வந்துட்டு ஓப்பனில் இல்லை, ஆனால் போகிற வழி எல்லாமே அவ்வளோ நேச்சராக ஒரு சூப்பரான ஒரு பைக் ரைட் பண்ணுறதுக்கு ரோடு ஆஃப் ரோட்லலாம் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த இது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.